ஜோதிட ரகசியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லக்னத்தை பற்றி தான். ஒரு ஜாதகத்தில் லக்னம் உயிர் மாதிரி அவ்வளவு முக்கியமானது. ராசியும் கூட நம்மளுக்கு உடல் மாதிரி தான். அதில் நம்ம சில பலன்கள் கோச்சார பலன்கள் எடுக்கலாம். சில பலன்கள் ஒரு 20-30% பலன்கள் தான் நம்ம ராசியிலிருந்து எடுக்க முடியும். ஆனால் 70-80% பலன்கள் ஒருவருடைய லக்னத்திலிருந்து தான் எடுக்க முடியும். அந்த லக்னத்தை வச்சு என்னென்னலாம் சொல்ல முடியும், லக்னம் வலு பெற்றால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். லக்னங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர் மாதிரி. இதில் உங்களுடைய ஆயுளை பற்றி சொல்லலாம் லக்னத்தை வச்சு. அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லலாம், உங்களுடைய குணத்தை பற்றி சொல்லலாம். நீங்கள் உயரமா குள்ளமா, கருப்பா சிகப்பா, நல்லவரா கெட்டவரா, இப்படி அனைத்து விஷயங்களையும் நாம் எடுத்து சொல்லக்கூடியது லக்னத்தை வச்சு தான். உங்களுக்கு ஒரு கிரக யோகமாக இருக்குது, அது நல்ல யோகத்தை செய்யுது. அது எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையே நம்ம லக்னத்தில் இருந்து தான் சொல்ல முடியும். லக்னம் வலுப்பெற்றால்தான் ஒரு யோக திசையில் பெரிய அளவுகளில் வர முடியும். இங்கே உயிரே சரியில்லை, அஸ்திவாரமே சரியில்லை அப்படின்னா பில்டிங்கை நம்ம எந்த அளவுக்கு கட்ட முடியும்? அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங்கை நம்ம ரொம்ப ஹைட்டாக கட்டிட்டு போக முடியும். அந்த மாதிரி தான் இந்த லக்னம் வலுவாக இருந்தால் தான் யோக திசையில் அவங்க பெரிய லெவலில் போவாங்க. ஒரு BMW, ஒரு பெரிய லக்ஸரிஸான ஒரு பிராண்டட் நேமோட பேர் சொன்னால் ஊரில் தெரிகிற அளவுக்கு அந்தஸ்து புகழ் இதெல்லாம் அடையணும்னா லக்னம் வலுவாக இருக்கணும். ஒரு லட்சிய குறிக்கோளோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த லக்னங்கிறது நல்ல வலுவுங்கிறது என்ன? ஆட்சி உச்சங்கிறதெல்லாம் வலுவு கிடையாது. நல்ல ஒரு ஸ்தான பலத்தில் இருக்கிறது வலுவு. நல்ல சுப கிரகங்களோட அந்த லக்னத்துக்கு நட்பு கிரகங்களோட சேர்ந்து நிற்கிறது வலுவு. லக்னத்தில் சுப கிரகங்கள் இருக்கிறது வலுவு. லக்னாதிபதி எப்படி இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். லக்னத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதுன்னு பார்க்கணும். லக்னாதிபதி யார் கூட சேர்ந்து இருக்கிறதுங்கிறதும் பார்க்கணும். லக்னத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குது, இப்படி அனைத்தையும் வச்சு தான் லக்னத்தோட வலிமையை நம்ம தீர்மானிக்க முடியும். இது ஆயுள கொடுக்கக்கூடியதும் இந்த லக்னம் தான். லக்னம் வலுவாக இருந்ததுன்னா நல்ல ஆயுள் ஆரோக்கியம், ஆள் நல்லா இருப்பார், நல்ல பலன்னு நல்லா எதையும் செய்கிறது பார்த்தாலே அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும். அப்படின்னாலே அவங்களுக்கு லக்னம் வலுவாக இருக்கும். லக்னங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம். அனைத்து விஷயங்களும் நம்ம லக்னத்தில் இருந்து தான் சொல்ல முடியும். சரி, இப்போ அதே லக்னத்தில் நவ கிரகங்கள் என்னென்ன பலன்களை செய்யுங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். ஆனால் இது எந்த லக்னம் அப்படின்னு நான் பார்த்தோம்னா 12 லக்னத்துக்கும் பொதுவானதாக சொல்கிறேன். அந்த லக்னத்தில் அந்த கிரகங்கள் என்ன ஸ்தான பலத்தோடு இருக்குது, ஆட்சி உச்ச நட்பு பகை அப்படிங்கிறத பொறுத்து பலன் கொஞ்சம் மாறும். எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குது பார்த்துருக்குது அப்படிங்கிறத வச்சும் பலன்கள் மாறும். ஓகேவா? ஆனால் இந்த பொதுவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சாதான் லக்னத்தை நாம் சொல்ல முடியும். இப்போ லக்னத்தில் சூரியன் நிற்குது, ஸ்ட்ராங்கான ஆள், எதுலேயும் தைரிய துணிச்சல், அரசியல் செல்வாக்கு, அரசியல் பேச்சு இதெல்லாமே இருக்குது. அதிகாரம் இருக்குது, ஆளுமை தன்மை இருக்குது, 4 பேர்த்தை வச்சு வேலை வாங்கக்கூடிய திறமை இருக்குது. அத்தனையுமே இருக்குது லக்னத்தில் சூரியன் வலுவாக நின்றுது அப்படின்னா. சரி, லக்னத்தில் சந்திரன் நல்ல அன்பு, பாசம், கருணை, ஒழுக்கம், நியாயம் இதெல்லாமே லக்னத்தில் சந்திரன் நின்னா இருக்கும். வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது அப்படியே தேய்பிறை சந்திரனாக இருந்தால் ஆப்போசிட்டாக பிடிச்சிக்கங்க. அது எந்த அளவுக்கு தேய்பிறைங்கிறத பொறுத்து, அமாவாசையை நெருங்கி போகுதா அப்படிங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் அப்படியே மாறும். ஆனால் கருணைங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். லக்னத்தில் சந்திரன் நிற்கும் போது அன்பு, கருணை, பாசங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தாய் மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அம்மா யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அம்மா ஃபோட்டோவை டேட்டூ குத்துறது, அம்மா பேரை பச்சை குத்துறது இது எல்லாமே இந்த லக்னத்தில் சந்திரன் நிற்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. சரி, செவ்வாய் லக்னத்தில் செவ்வாய் நின்றுதுன்னா வீரம், கோபம், அதிகாரம் இது எல்லாமே இருக்குது. கோபம் ஜாஸ்தி. லக்னத்தில் செவ்வாய் நின்னா அவன் அடிச்சுட்டு தான் பேசுவான். பேசிட்டெல்லாம் அதுக்கப்புறம் பேச்சுக்கெல்லாம் வேலையே இல்லை, அடிதான் முதல்ல. அந்தளவுக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும். அதுவும் உச்ச பலத்தோட மகர லக்னத்துக்கோ இல்லை மேச விருச்சிக லக்னத்துக்கோ ஆட்சி பலத்தோடு நிற்கும்போது அந்த கோபம் அதீதமாக வரும். கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் வந்துடும். டக்குன்னு ஏதாச்சும் சொன்னால் கோபம் சுருன்னு வந்துடும். அந்த மாதிரி ஆட்கள் இந்த லக்னத்திலேயே செவ்வாய் நிற்கிறவங்க. சரி, அடுத்தது ராகுவை பொறுத்த வரைக்கும் அது அந்த லக்ன காரகன் எப்படி இருக்கிறாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். லக்னத்தில் ராகு நின்றுதுன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க. கொஞ்சம் அவங்க நண்பகத்தன்மை கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த லக்ன வலுவாயிடுச்சுன்னா அந்த பலன்கள் மாறிடும். அதனால் ராகு கேதுக்களை நம்ம முழுமையாக கணிக்க முடியாது. அது சேர்ந்த கிரகம் பார்த்த கிரகத்தை வச்சு பலன்களை மாறும். சரி, அடுத்தது குருன்னு என்னதுன்னா ரொம்ப சிறப்பு. நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, இந்த
துலா லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு குரு ஆகவே ஆகாது. அது லக்னத்தில் நின்னாலும் கூட நீங்கள் ஒழுக்கமாக தான் இருப்பீங்க, நியாயமாக இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கெடுபலங்களையும் செய்ய மாட்டீங்க, ரொம்ப நேர்மையாக நடந்தக்கூடியவங்க, ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும், நல்ல குணங்கள் இருக்கும், ஒரு ஊருக்குள்ளே ஒரு செல்வாக்கு ஒரு அந்தஸ்தோடு நீங்கள் இருப்பீங்க, உங்களை 4 பேர் நம்புவாங்க, உங்கள் மேலே நம்பிக்கை 4 பேர்த்துக்கு வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் நடந்திருப்பீங்க, இனிமேலும் நடப்பீங்க. லக்னத்தில் குரு நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, சனிங்கிறது ஒரு பாவ கிரகம். இங்கே சனி நின்றுதுன்னா எதையும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வாங்க, எதையும் நிதானமாக யோசித்து யாரையும் நம்ப மாட்டாங்க, நம்பிக்கை வரவே வராது, சந்தேக குணங்கள் அதிகமாகவே இருக்குது. லக்னத்தில் சனி நிற்கிறவங்க சந்தேக குணங்கள் அதிகமாகவே இருக்குது. இது சுப தொடர்பு இருந்ததுன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சுப தொடர்பு இல்லைன்னா வேலையே செய்யாமல் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இது கிரகங்களுடைய பார்வையை பொறுத்தும் கொஞ்சம் மாறும். ஆனால் லக்னத்தில் சனி நிற்கிறது அவ்வளவு பெரிய நன்மைகள் கிடையாது. இது எல்லா லக்னத்துக்கும் சொல்லிட முடியாது. ஒரு சில லக்னத்துக்கு நல்லதுகளையும் செய்யும். சுபர் பார்வைகள் இருக்கும்போது லக்னத்தில் சனி நிற்கிறது என்ன இருந்தாலும் அந்த சோம்பேறித்தனம், சந்தேக குணங்கள், நம்பிக்கை இல்லாதது, நண்பகத்தன்மை இல்லாத ஆளாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி, அடுத்தது புதன் நின்றுது அப்படின்னா நல்ல புத்திசாலி, கணக்கு வழக்குகளில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, எதையே டக்குன்னு கணக்கு போட்டு சொல்லுவாங்க, ரொம்ப ஷார்ப்பு இருக்கக்கூடிய ஆட்கள், எதுலேயுமே தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள். புதன் லக்னத்தில் நிற்கிறது எல்லா விதத்துலேயும் சிறப்பு தான். ஓகேவா? நல்ல புத்திசாலி, அறிவு சம்மந்தமான விஷயங்களில் இவங்களை அடிச்சுக்க முடியாது. படிப்புலேயும் சரி, கணக்கு வழக்குலேயும் சரி, இல்லை எதுலேயும் சரி அவங்க புத்திசாலித்தனமாக தான் இருப்பாங்க. சரி, அடுத்தது சுக்கிரன் லக்னத்தில் நின்றுச்சுன்னா ரொம்ப கலை ஆர்வங்கள் அதிகமாக இருக்குது. இனிப்பான உணவுகளை கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று எந்நேரம் தலை சீவிக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, அழகான ஆடைகள் அணிகிறது, அழகு மேலே அதிக ரசனைகள் இருக்கிறது, கலை ரசனைகள் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் லக்னத்தில் சுக்கிரன் நின்றுதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கவே தான் செய்யும். சரி, இப்போது சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் வரைக்கும் சொல்லியாச்சு. கேது லக்னத்தில் நின்றுது அப்படின்னா ஆன்மீக எண்ணங்கள், ஒரு ஞானம், ஏதோ ஒன்று கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடிய வாக்குகள் எல்லாம் இந்த லக்னத்தில் கேது நின்னா வரும். தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகளும் லக்னத்தில் கேது நின்னா வரும். ஏதோ ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த நீரோட்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள், இல்லை கண்ணை மூடிட்டு குறி சொல்கிற அமைப்புகள், இதெல்லாம் லக்னத்தில் கேது நின்னா வரும். ஆனால் எப்பவுமே ராகு கேதுக்கள் அந்த எந்த கிரகத்தோடு சேர்ந்து நிற்கிது, எந்த கிரகத்தின் பார்வை பெற்றிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும். இதை நான் ராகுவுக்கு சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். சரி, இதுதான் லக்னத்தினுடைய பலன்கள். லக்னம் உயிர் மாதிரி, லக்னம் மட்டும் வலுத்துது அப்படின்னா அந்த ஜாதகர் எந்த காலகட்டத்திலையும் எந்த மோசமான சூழல்லையும் சிக்கலில் போய் சிக்க மாட்டாங்க, எதுலேயும் தப்பிச்சு வந்துடுவாங்க. ஒரு ஜாதகத்துக்கு 11 கட்டம் கெட்டு இருந்தாலும் லக்னம் 1 வலுத்து இருந்தால் போது அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான், எப்படியும் அந்த ஜாதகம் கிடச்சிக்குவார். சரி, ஓகேங்க. இந்த வீடியோவில் நம்ம லக்னத்தை பற்றி எவ்வளவு ஷார்ட்டாக எவ்வளவு கரெக்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ கரெக்டாக நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜாதக ரீதியான பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், கம்மியான கன்சல்டிங் ஃபீஸோட. சரி, அடுத்த வீடியோவில் நாம் 2ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஜோதிட ரகசியம் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.